ஹலோ பிரைஸ்ல இன்றைய கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 1:5. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பிரியமானவர்களே, மோசையின் மறைவிற்கு பிற்பாடு இருந்ததான யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று. சகல ஞானத்திலும் அறிவிலும் சகலவித கலைகளிலும் சிறந்து விளங்கின மோசே பார்வோனுக்கு அஞ்சி வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தான மோசையை ஆண்டவர் அழைத்து மறுபடியும் எகிப்திற்கு அனுப்பி 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை இரட்சிக்கும்படியாக அவரை இரட்சகனாக தன்னுடைய வல்லமையை கொண்டு தன்னுடைய அற்புதங்களின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வர பயன்படுத்தினார். அவருக்கு பிற்பாடு இருந்ததான யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி மோசையோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த அவருக்கு ஞானத்தை, அறிவும், புத்தியும், விவேகத்தை கொடுத்தேனோ அதே போல நானும் உன்னோடு இருப்பேன், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அன்றைக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று. நாம் செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், நம்முடைய எல்லா வீட்டில், எல்லா காரியங்களிலும் நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். மோசையோடு இருந்த தேவன், மோசையை, சாதாரணமான மோசையை இரட்சகனாக மாற்றின தேவன் நம்முடைய குடும்பத்தை வழிநடத்த, நம்முடைய தொழிலை வழிநடத்த, நம்முடைய படிப்பில் முதன்மையாய் திகழத்தக்கதாக, அநேகருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக நம்மை மாற்ற, அநேகருக்கு மருத்துவர்களாக நம்மை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய நோக்கமும் அதுவே. ஒன்றுமில்லாதவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதே அவருக்கு பிரியம். நாமும் ஒன்றுக்கு உதவாதவர்கள், பலனற்றவர்கள், வியாதியஸ்தர்கள் என்று நினைக்கலாம். நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து பெரிய காரியத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அருமை நேசிதான பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு கூட வந்து பெரிய காரியத்தை செய்து வழிநடத்துங்க. நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஒன்றுக்கு உதவாதவர்களாக காணப்படலாம். ஆனாலும் நீர் எங்களை பயன்படுத்தும் போது அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவோம். நீர் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. உங்களுடைய ஞானத்தையும், அறியும், புத்தியும், உங்களுடைய வல்லமையை எங்களுக்கு கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து மோசையோடு இருந்தது போல எங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு இயேசு நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.